ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இரும்பை போல் வலிமையான நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்புத்தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். எரேமியா 1வது அதிகாரம் 18வது வசனம். இரும்பொறை வண்டுகள் என்று அழைக்கப்படும் வண்டுகளின் கடினமான வெளிப்புற அமைப்பு அதை மற்ற உயிர்களிடமிருந்து பாதுகாக்கின்றன. அதில் ஒரு குறிப்பிட்ட வகை மிக அதிகமான அழுத்தத்தையும் தாங்கக்கூடியவை ஆகும். அந்த வண்டுகளின் வெளிப்புற ஓடானது அதிக அழுத்தத்தின் போது உடைந்து நொறுங்காமல் விரிவடையக்கூடிய தன்மையை உடையது. அதனுடைய தட்டையான அடிப்பக்கம் விரிசல் ஏற்படாமல் பாதுகாக்கிறது. அதனுடைய உடல் எடையை காட்டிலும் 40,000 மடங்கு அதிக அழுத்தத்தை அதனால் தாங்க முடியும் என அறிவியலாளர்கள் ஆய்வு கண்டறிந்துள்ளது. இந்த பூச்சி இனத்தை தேவன் எந்த அளவிற்கு பாதுகாப்பாய் வடிவமைத்தாரோ அதே அளவிற்கு எரேமியாவையும் பாதுகாப்போடு தேவன் நடத்தினார். இஸ்ரவேலுக்கு பிரியமில்லாத செய்தியை அறிவிக்கப் போகும் இந்த தீர்க்கதரிசி அதிகபட்சமான அழுத்தத்தை சகிக்க வேண்டியுள்ளதால் தேவன் அவரை இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்குவேன் என்று வாக்கு பண்ணினார். தீர்க்கதரிசியை யாரும் வீழ்த்தவோ செயலிழக்க செய்யவோ மேற்கொள்ளவோ முடியாது. தேவனுடைய பிரசன்னத்தினாலும் பாதுகாப்பினாலும் அவருடைய வார்த்தை உறுதியாய் ஸ்தாபிக்கப்படும். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எரேமியா தவறாய் குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு அடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு கிணற்றில் தூக்கி எறியப்பட்டு துன்பங்களை அனுபவித்தாலும் அவன் ஜீவித்தான். தன்னுடைய மனரீதியான அழுத்தத்தையும் மேற்கொண்டு எரேமியா ஜெயமெடுத்தான். சந்தேகமும் துயரமும் அவனை ஆட்கொள்ள நேரிட்டது. தொடர்ந்த நிராகரிப்பும் பாபிலோனிய படையெடுப்பை குறித்த பயமும் அவனுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியது. எரேமியாவின் ஆவியும் சாட்சியும் உடைக்கப்படா வண்ணம் எரேமியாவுக்கு தேவன் தொடர்ந்து உதவி செய்தார். தேவன் நமக்கு கொடுத்த பணியில் நாம் சோர்வுற்றாலோ அல்லது பின்வாங்கினாலோ எரேமியாவின் தேவன் நம் தேவன் என்பதை நினைவில் கொள்வோம். அவர் நம்மை இரும்பு தூணாய் மாற்றி நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலனை விளங்கச் செய்வார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். கூறினவர் ஜெனிஃபர் பென்சன் வுல். வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகள் உங்களை நெருக்குகிறது? நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது வேதாகமத்தின் எந்த கதாபாத்திரங்கள் உங்களுக்கு உந்துதலாய் இருக்கின்றன? அன்பான தேவனே, நான் இன்று சந்திக்கும் சவால்களை மேற்கொள்ள என்னை பலப்படுத்தும். என்னுடைய வார்த்தைகளையும் கிரியைகளையும் உம்முடைய ஆவி பலப்படுத்தும் போது நான் உம்மில் பலப்படுவேன். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.